ஏமன் நாட்டில் கேரள பெண்ணுக்கு மரண தண்டனை. கைதியை காக்க 33 லட்சத்தை அலைந்து திரிந்து திரட்டிய கேரள மக்கள். யார் அந்த கைதி? கேரள நர்ஸ் நிமிஷா பிரியா. எதற்காக ஏமன் நாட்டிற்கு சென்றார்? எதற்காக கொலை வழக்கில் சிக்கினார்? இந்திய செவிலியருக்கு ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது எதற்கு? மீட்கப்படுவாரா? பதைக்க வைக்கும் நிமிடங்கள். கேரள மாநிலம் பாலக்காடு கொல்லங்கோடு பகுதியை சேர்ந்த வேலாயுதன் குட்டி பிரேமாவின் மகள் நிமிஷா 2008ஆம் ஆண்டு நர்சிங் பயிற்சியை முடித்த பிறகு பிரியா கேரளாவில் சிறிது காலம் பணிபுரிந்தார். பின்னர் ஏமன் நாட்டிற்கு சென்றார். 2011ஆம் ஆண்டு இடுக்கியில் உள்ள தொடுபுழாவை சேர்ந்த டேமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு வருடம் கழித்து தம்பதியினர் ஏமனில் உள்ள சன்னாவுக்கு சென்று அங்கு பிரியா செவிலியராகவும் தாமஸ் எலக்ட்ரீஷியனாகவும் பணிபுரிந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து நன்கு சம்பாதிக்க வேண்டும் என திட்டம் தீட்டிய தம்பதியினர் அந்நாட்டில் சொந்தமாக கிளினிக் தொடங்க முடிவு செய்தனர். அதற்கு வெளிநாட்டவர்கள் முதலீடு தந்தால் நலம் என விசாரித்து வந்தனர். அப்போதுதான் தலால் அப்தோ மஹ்தி ஒரு நபர் பழக்கமாகிறார். மஹ்தியை கிளினிக் தொடங்குவதற்கு பணம் திரட்டுவதற்காக 2014ஆம் ஆண்டு அணுகியிருக்கிறார்கள். இதற்கிடையே 2015ஆம் ஆண்டு தனது மகளின் ஞானஸ்தானத்திற்காக கேரளா வந்திருந்தார் பிரியா. மஹ்தியும் உடன் வந்ததாக கூறுகிறார்கள். அதன் பிறகு டேமியும் அவரது குழந்தையும் கேரளாவில் தங்கியிருக்க பிரியாவும் மஹ்தியும் மட்டும் ஏமனுக்கு சென்றதாக சொல்கிறார்கள். அப்போது ஏமனில் உள்நாட்டு போர் வெடித்ததால் இந்தியாவில் இருந்து தந்தையும் மகளும் ஏமனுக்கு செல்ல முடியவில்லை. பிரியா மஹ்தியோடு சேர்ந்து கிளினிக்கை தொடங்கி இருக்கிறார். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டதாம். மேலும் அந்த கிளினிக் தொடங்குவதற்கு போலி ஆவணங்களை தயாரித்திருந்தார்களாம். அதன் பிறகு மஹ்தி பிரியாவை உடல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் கட்டாயப்படுத்தியதாகவும் பிரியா தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஏமன் நாட்டிலிருந்து எப்படியாவது இந்தியாவிற்கு வந்துவிட வேண்டும் என தனது பாஸ்போர்ட்டை திருப்பி தருமாறு மஹ்தியிடம் கெஞ்சி வலியுறுத்தி வந்திருக்கிறார் பிரியா. ஆனாலும் மஹ்தி தர மறுக்கவே பாஸ்போர்ட்டை பெறுவதற்காக காத்திருந்து சமயத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் பிரியா. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சில நோய் தொற்று காரணமாக மஹ்தி படுக்கையில் இருந்த போது பிரியா அவருக்கு மயக்க ஊசி செலுத்தினாராம். அதன் விளைவு மஹ்தி உயிரிழந்ததாக கூறுகிறார்கள். அப்போது செவிலியர் ஹன்னன் என்பவரது உதவியோடு மஹ்தியின் உடலை பல துண்டுகளாக வெட்டி பைகளில் அடைத்து தண்ணீர் தொட்டியில் வீசப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த வழக்கில் முதலில் ஹன்னனும் பிரியாவும் கைது செய்யப்படுகின்றனர். இந்த வழக்கு ஏமனில் உள்ள கீழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் பிரியாவுக்கு மரண தண்டனையும் ஹன்னனுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. பணம் இல்லாததால் பிரியாவால் வழக்கறிஞரை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. ஆனால் விசாரணை நீதிமன்றம் சட்ட உதவியை வழங்கி இருக்கிறது. மஹ்தியின் குடும்பத்தினர் ஆட்சேபனைகளை எழுப்பியதால் அவரது கருணை மனுக்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களால் அடுத்தடுத்த தீர்ப்புகளிலும் நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்தியாவின் மத்திய அரசு 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வெளிவிவகார அமைச்சகம் இந்த வழக்கில் இந்திய அரசின் உதவியை வழங்கியதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது. பிரியாவுக்கு வாதாட வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டது. பிரியாவின் குடும்பம், அவரது தாய் பிரேமா குமாரி மற்றும் அவரது 10 வயது மகள் உட்பட அவர்கள் ஏமனில் உள்ள மஹ்தியின் குடும்பத்தை சந்திக்க விரும்புகின்றனர். அவர்கள் மன்னிப்பு கோர விரும்புகின்றனர். அந்நாட்டில் இரத்த பணம் என கூறப்படும் இஸ்லாமிய சட்டத்தின் விதிமுறைப்படி எதிராளிகள் நஷ்ட ஈடு பெறுவதற்கு சம்மதித்தால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை பெற அந்த சட்டம் உதவி செய்கிறது. பிரியாவின் குடும்பத்தினர் பல இடங்களிலும் பலரிடமும் கோரிக்கை விடுத்து 33 லட்சம் ரூபாய் பணத்தை திரட்டி ஏமன் நாட்டிற்கு சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்து வருகிறார்கள். பிரியா மீண்டு வருவார் என நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்திருப்பது
குறிப்பிடத்தக்கது.